ஒரு சின்ன கதையை சொல்லி நான் என் உரையை முடிக்கின்றேன். 4 மாடுகள் அழகாக பயிரை மேய்ந்து கொண்டிருக்கிறது. பயிரை மேய்ந்து கொண்டிருக்கிற அந்த மாடுகளை தீர்த்து கட்டுவதற்காக சிங்கமும் புலியும் நேரம் பார்த்து கொண்டிருக்கிறது. ஆனால் 4 மாடுகளும் சேர்ந்து தாக்க வருகிற சிங்கத்தை 4 மாடுகளும் சேர்ந்து முட்டி தள்ளுகிற போது ஓடி போகிற சிங்கம் உட்கார்ந்து பார்க்கிறது. எப்படியும் வீழ்த்தியாக வேண்டுமே, எப்படி வெற்றி பெற்றாக வேண்டுமே, இந்த இறையை முடித்தாக வேண்டும் என்று நரியை பார்த்து கேட்கிறது, நீ ஒரு யோசனை சொல்லு. நீ நயமாக பேசி, நயவஞ்சகமாக பேசி ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பிரித்து விடு. ஒன்றாக இருந்தால் தானே நம்மை வீழ்த்துவார்கள், ஒன்றாக இருந்தால் தானே நாம் இறை பெற முடியாது. இவர்களை தனித்தனியாக பிரித்து விட்டோம் என்றால் நீ செய்ய முடியும் நரியே என்று அவர்கள் யோசனை, நரி சொன்ன யோசனையை கேட்டுக்கொண்டு 4வரையும் பிரித்து பார்க்கிற அந்த முயற்சியிலே வெற்றி பெறுகின்றார்கள். என்ன நடந்திருக்கும்? ஒன்றாக இருக்கிற போது வீழ்ந்து விட்ட சிங்கமும் புலியும், சிறுத்தை புலியும் தனித்தனியாக பிளவுபடுகிற போது அங்கே வீழ்ந்து போகிற ஒரு காட்சி. ஒரு தந்தை அழைக்கிறார், தன்னுடைய மகன் கையிலே 3 பேர் கையிலும் குச்சியை கொடுக்கிறார், கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற குச்சியை கொடுக்கிறார். இதெல்லாம் சின்ன வயதிலே படித்தது, பள்ளிக்கூடத்திலே பயின்ற பாடம். அந்த கட்டையை எடுத்து கட்டி வைத்திருக்கிற கட்டையை உடைத்து பாருங்கள் என்று ஒரு மகனிடம் கொடுக்கிறார். அவன் உடைக்க பார்க்கிறான், முடியவில்லை. இன்னொரு மகனிடம் கொடுக்கிறார், நீ உடை என்கிறார், உடைக்க முடியவில்லை. இன்னொரு மகனிடம் கொடுக்கிறார், அவனும் முயன்று பார்த்து முடியவில்லை என்று சொல்கிறார். தந்தை சொல்கிறார், தனித்தனியாக ஒவ்வொரு கட்டையாக எடுத்து முறித்து பாருங்கள் என்று சொல்கிறார். ஒரு கட்டையை மகன் எடுக்கிறான், ஒரே அடியிலே உடைத்து விடுகிறான். இன்னொரு மகன் எடுக்கிறான், இன்னொரு கட்டையை ஒரே அடியிலே முறித்து விடுகிறான். தந்தை சொன்னார், நீங்கள் 3 பேரும் கூடியிருக்கிற போதுதான் கோடி நன்மை விளையும். உங்களை பிளவுபடுத்துகிற சக்திகள் வருகிற போது உங்கள் ஒற்றுமை குறைவு ஏற்படுத்தும் என்றால் நிச்சயமாக வீழ்ந்து படுவீர்கள். அந்த ஒற்றுமைக்காகத்தான் இந்த கதையை சொன்னேன் என்று சொன்னார். இதை நான் சொல்லுவதற்கு காரணம், சென்னை மாநகரத்திலே நம்மை பிளவுபடுத்துவதற்காக, நம்மை வீழ்த்துவதற்காக பல்வேறு வியூகங்கள் எல்லாம் வகுக்கப்படலாம். இங்கே சவால் விட்டு ஒரு நண்பர் சொன்னாரே, காவல்துறை வைத்து மிரட்டலாம். ஒரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன். 72ஆம் ஆண்டு லயோலா கல்லூரியில் ஏழை மாணவருக்கு மதிய உணவு திட்டம் என்று ஆரம்பிப்பதற்காக நான் இயக்கத்திலே சேர்ந்திருந்த அந்த காலத்தில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை அழைத்து வருவதற்காக திட்டமிட்டேன். அப்போதும் இந்த காவல்துறை வந்தது. என்னை பார்த்தார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை அழைக்கக்கூடாது என்று சொன்னார்கள், நிகழ்ச்சி நடத்தக்கூடாது என்று முதல்வர் விரும்புகிறார் என்று சொன்னார்கள். நான் நடத்துவேன் என்று சொன்னேன். ஏனென்றால் ஏழை மாணவருக்கு மதிய உணவு திட்டத்தை அவர் திருக்கரத்தாலே 11,000 ரூபாய் பணம் கொடுத்து இந்த திட்டத்தை ஆரம்பிக்க சொல்லி இருக்கிறார், நடத்துவேன் என்று சொன்னேன். வேலை கிடைக்காது, எதிர்காலம் பாழாகிவிடும், ஒன்றுமில்லாது போய்விடுவீர்கள் என்றெல்லாம் மிரட்டினார்கள். ஆனால் நான் சொன்னேன், நிச்சயமாக விழா நடக்கும், இதோடு படிப்பே முடிந்தாலும் பரவாயில்லை, நான் அவர் பக்கம் நிற்பேன் என்று சொன்னேன். என் தாய் தந்தையரை பார்த்தார்கள், அவர்களை பார்த்து மிரட்டினார்கள், உங்கள் மகன் எதிர்காலம் பாதிக்கப்படும், குடும்பமே பாடாக போய்விடும், அடுத்தடுத்து குழந்தைகள் இருக்கிறது, யோசித்து பாருங்கள் என்று மிரட்டினார்கள். என் தாய் தகப்பன் சொன்னார்கள், என் மகன் திருடன் என்றால் திருத்திக் கொள்ள சொல்கிறேன், என் மகன் கொலைகாரன் என்றால் அவனை நீங்கள் நிச்சயமாக தண்டனை கொடுக்கலாம், எந்த தவறும் செய்யாமல் ஒரு தலைவர் பின்னாலே போகிறான் என்பதற்காக மிரட்டுவீர்களே, ஆனால் என் மகன் செய்வது நியாயம் என்று அவன் பக்கம் நிற்போம் என்று தாயும் தகப்பனும் சொன்னார்கள். இதை நான் சொன்னதற்கு காரணம் என்ன என்றால், பின்னாலே ஒரு அதிகாரி வந்தார், என்னை தனியே அழைத்து கொண்டு போனார். லயோலா கல்லூரி வளாகத்திலே இருக்கிற தனி அறைக்கு அழைத்து சென்று உட்கார வைத்து 1/2 மணி நேரம் என்னை மிரட்டினார். என்ன சொன்னார் என்றால், ஏம்பா நீங்கள்லாம் படித்தவங்க, நீங்கள்லாம் விவரம் தெரிந்தவர்கள், எதற்காக இந்த நடிகர் பின்னாலே போகிறீர்கள் என்று என்னை கேட்டார். என்ன கொள்கை தெரியும், என்ன கோட்பாடு தெரியும் என்று கேட்டார். நான் அமைதியாக கேட்டுக்கொண்டு விட்டு ஒரே ஒரு பதிலை சொன்னேன், பொது வாழ்க்கைக்கு வருகின்றவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும். நான் ஒருவரை நல்லவராக பார்க்கிறேன், அது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இன்னொருவரை கெட்டவராக பார்க்கிறேன், எனவே நல்லவர் பின்னாலே நிற்கிறேன் என்று நான் சொன்னேன். இன்றைக்கு நான் பார்க்கிறேன், 72க்கு பிறகு இந்த தமிழ்நாடு இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிற ஒரு மாபெரும் தலைமைதான், அந்த நல்லவர் தான், வல்லவர் தான் தளபதி விஜய் என்பதை இந்த நாடு ஏற்றுக்கொண்டிருக்கிறது. என் அருமை சென்னை மாநகரத்து செயல் வீரர்களே, என் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, மீண்டும் சொல்லுகிறேன், வீழ்த்த முடியாத கோட்டை அல்ல இந்த சென்னை மாநகரம். வியப்பாலை விழிகளை உயர்த்துகிற அளவிற்கு ஒரு மாபெரும் மக்கள் சக்தி உங்கள் பக்கம் இருக்கிறது. நீங்கள் முயன்றால் முடியாது ஒன்றுமே கிடையாது. சென்னை வீழ்ந்தால் தமிழ்நாடு வீழ்ந்தது, சென்னை வீழ்ந்தால் தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பரித்து எழுகிற நம்ம தொண்டர்கள் ஊக்கம் பெறுவார்கள், ஆக்கம் பெறுவார்கள். இந்த செயல் வீரர் கூட்டம் தான் தமிழ்நாட்டுக்கு முதல் கூட்டம். ஆனால் இந்த மொழியை கொண்டிருக்கிற மாவட்ட செயலாளருடைய அந்த பேச்சுக்களை எல்லாம் கேட்டால் எவ்வளவு தியாகம், எவ்வளவு கஷ்டம்,
எவ்வளவு பொருளாதார நெருக்கடி, எதையும் சொல்லாமல் கையிலே காசு இல்லாவிட்டாலும் கூட மாசு மறுவற்ற இதயத்தோடு என் தலைவனுக்காக தளபதிக்காக நான் எதையும் செய்வேன் என்கின்ற அந்த ஊக்கத்தோடு வந்திருக்கிறேன். உங்களை எல்லாம் நான் மனதார பாராட்டுகிறேன். என்ன கைமாறு செய்ய போகிறோம்? என்ன கைமாறு செய்ய போகிறோம்? நீங்கள் உழைப்பால் அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறீர்கள். ஆட்சி வரும், முதலமைச்சராக அமர்வார். இந்திய நாடு கண்டிராத ஒரு மாபெரும் வெற்றியை அவர் பெறக்கூடிய நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.